கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். இந்த கடைசி நாள் கூட்டத்துக்கு வந்துட்டோம். நாளை தினத்தில் இந்த 3 நாட்களும் கர்த்தர் பெரியவராக இருந்தார். ஆமென், ஆமென். நாங்கள் ஒரு 3 நாள் இங்கே வந்து ஊழியத்தை நிறைவேற்றினாலும் இந்த 3 நாளுக்காக நிறைய ஜபம், நிறைய பிரயாசங்களை ஊழிய குடும்பம் செய்திருக்கிறார்கள். ஆமென். ஸோ நான் வந்து முதலாவது பாஸ்டரையும் சிஸ்டரையும் அக்னாலேஜ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க இருவரையும் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபோனில் பேசியிருக்கேன், நான் முன்னாடியே சொன்னேன் பெண்கள் கூட்டத்தில். எனக்கு அவங்கள தெரியும், சிஸ்டரோட பேசியிருக்கேன், ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களோட கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்று இப்போ தான் நாங்கள் நேரில் பார்க்குறோம், அவங்க மினிஸ்ட்ரியை பார்க்குறோம். அவங்களுக்கு அவ்வளோ அழகான குரல் இருக்கிறது இப்போ தான் நான் கவனித்தேன். அவங்க ஃபஸ்ட் டே பாடும்போது நானும் ஸ்டன் ஆகி நானும் என் கணவர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். வா, ஷி சிங்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி, வெரி அனாயிண்டட். நல்ல ஒரு அபிஷேகம் அவர்கள் மேல், நல்ல குரல் வளத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, ஆனால் நல்ல வர்ஷிப்பர்ஸ் கம்மி. பெண்களில் ரொம்ப கம்மி. பெண்கள்னாலே பாடகிகள் ஆயிடுவாங்க, ஆராதிக்கிறவங்க குறைஞ்சிருவாங்க. ஆனால் நான் அவங்கள ஒரு ஆராதனை வீராங்கனையாக பார்க்குறேன். ஸோ ஷி கேரிஸ் ரியலி வண்டர்ஃபுல் அனாயிண்டிங். ஐ ஹேவ் டு சே அபவுட் பாஸ்டர். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இல்லை, அவங்கள இது பண்ணுறதுக்காக இல்லை. இதை நான் சொல்லணும்னு காலையில் நினச்சேன். ஆனால் பேசி முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கப்புறம் இதை பற்றி நம்ம சொல்லாமல் வந்துட்டோமே அப்படின்னு யோசித்தேன். ஸோ ஐ ஹேவ் டு சே அபவுட் பாஸ்டர். உங்கள் பாஸ்டர் வந்து நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த ஜெம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் எல்லாமே செய்கிறாரு, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஹீ இஸ் ஸோ ஹம்பிள் அண்ட் ஹீ இஸ் ஸோ எஃபிஷியன்ட். அவன் ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ ஒருவேளை நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒருவன் தன் வேலையில் தன் செய்கிறத உத்தமமாக இருந்தால் அவன் நீசனுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீங்கள் 2 பேரும் யூ போத் ஆர் அ கேண்டிடேட். யூஆர் ஃபார் கிங்ஸ். நீங்கள் ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்க போகிறீங்க. நான் அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்தபோது நான் சொன்னேன், ஆமென், ஆமென், நாட் பிஃபோர் ஆர்டினரி பீப்புள். பெரிய தலைவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். ராஜாக்களுக்கு முன்பாக நீங்கள் நிற்பீங்க. நான் அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்தோன்னு நான் சொன்னேன், நான் பார்க்கணும்ப்பா, அது எனக்கு ஆசையாக இருக்குது, அவங்க 2 பேரும் அப்படி நிற்கிறத நான் பார்க்கணும். ஸோ நிச்சயமாக நாங்கள் பார்ப்போம், நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களை நிற்க வைக்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறாங்க. ஆமென். இது தந்தால் தான் செய்வோம், அதை கொடுத்தா தான் செய்வோன்ற ஜனத்தின் மத்தியில் கர்த்தரையே பார்த்து ஊழியம் செய்கிற ஊழியர்கள் ரொம்ப கம்மி. அதில் இவர் 2 பேரும் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். அல்லேலூயா. எதை செஞ்சாலும் அழகாக, பர்ஃபெக்டாக, நீட்டாக அப்படி ஒரு செய்கிற ஒரு தேவ மனிதரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கும் பயந்துருக்கிறாரு, மனுஷருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. இந்த இடத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு வார்த்தையை பேசும்போதே அந்த வார்த்தையில் இருக்கிற ஃப்ளோ வச்சு தான் அந்த ஊழியர்கள் அந்த சபை எப்படி நடத்தியிருக்காங்கன்னு தெரியும். அவ்வளோ அழகாக ஆவியானவர் இந்த இடத்துல பேசுகிறார். த ஸ்பிரிட் ஆஃப் காட் அவ்வளோ அழகாக இந்த இடத்துல மூவ் ஆகுறார். அவ்வளோ அழகாக இந்த இடத்த நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கீங்க. ஆமென். யூ ஹவ் ப்ரிப்பேர்ட் திஸ் பிளேஸ் பியூட்டிஃபுல். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ என்னால் சொல்ல முடியும், கர்த்தர் உலாவுகிற ஸ்தலமாய் இதை நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள். கர்த்தர் தங்குவதற்கு இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தட்ஸ் a wonderful work of a servant of the God. கர்த்தருடைய ஊழியர் செய்ய வேண்டிய முதல் வேலை தேவன் அந்த இடத்துல உலாவறதுக்கு தேவையான. ஹல்லேலூயா. அப்படி அழகாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது நாங்கள் பெரிய பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். we are very much honored. வந்து உங்கள் ஊழியத்தை விட்னஸ் பண்ண அப்பா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நல்ல கரங்களை தட்டி தேவ ஊழியர்களுக்கு நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. they deserve it. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னோட கணவர் வரும்போது காரில் சொன்னார், இப்போ அவருக்கு பல 1000 பேர் உள்ள ஒரு சபை அவருக்கு இருக்குது. அந்த பாஸ்டர் பேரை சொல்லி அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இவரை பார்க்கும்போது எனக்கு அவரை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி தான் அந்த ஊழியர் இருந்தார், இப்போ இப்படி இருக்கார். அப்போனா நிச்சயம் ஒரு காலத்தில் கர்த்தர் இவரை கொண்டு பலத்த கிரியைகளை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாஸ்டருக்காக அவங்க அம்மா இருக்காங்க, அவங்களோட உதவி செய்கிற எல்லாரும் இருக்காங்க. நான் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன்.
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 3 நாளும் நீங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, ஒரு சிலரை பார்த்தேன் 3 நாளும் உழைக்கிறீங்க, 3 நாளும் பிரயாசப்படுறீங்க. காலையில் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் ஊழியத்துக்காக, ஊழியர்களுக்காக நீங்கள் படுகிற பிரயாசம் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அந்த பலனை உங்களுக்கு தருகிற ஒரு நீதி உள்ள தேவன் உங்களுக்கு உண்டு. ஒரு கலச கண்ணீர் நீங்கள் கொடுத்தாலும் அந்த பலனை நீங்கள் அடையாமற் போவதில்லைன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆமென். அப்போ நிச்சயம் நீங்கள் தேவனுக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக அவர்களுடன் நின்று நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அவங்க இங்கே செய்யும்போது அவங்க பிள்ளைகளை நீங்கள் டேக் கேர் பண்ணுற அந்த ஒரு ஹெல்ப் நீங்கள் அவங்களுக்கு பண்ணால் கூட அதுக்குரிய பலன் நீங்கள் அடைஞ்சு தருவீங்க. ஆமென். ஸோ அதுக்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். நமக்கு கீபோர்டு ரொம்ப ஹம்பிளாக கொடுக்குற தேவ ஊழியர், அவருக்காகவும் நான் கர்த்தரை வாழ்த்துகிறேன். ஆமென். ஹீ இஸ் வெரி அனாயிண்டட் மேன் ஆஃப் காட். ஸோ அவரையும் கைத்தட்டி நம்ம அவருக்கு ஆமாம், தேங்க்யூ. அவரும் ஒரு பாஸ்டர், சபையை நடத்துகிறாரு. ஆனால் நமக்காக அவர் வந்து நம்மளோட உடனிருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற அவர் வந்திருக்கிறார். ஸோ அவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக அந்த வார்த்தை சொல்வீங்க? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். ஆமென். ஒரு வசனத்துக்கு நேரம் நம்ம வேகமாக கடந்து செல்லலாம். ஒரு சங்கீத புத்தகத்தை நாம் வாசித்ததற்கு பின்பாக. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 66. சங்கீதம் 66 நம்ம 10 முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். Psalms 66 from verse 10 to 12 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்தவங்க நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷர் எங்களை தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. அந்த கடைசி லைனை மறுபடியும் வாசிக்கலாமா? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கைக்கு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கிறீங்க? செழிப்பான இடத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களுக்கும் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கும் கொண்டு போவார், கொண்டு போய் விடுவார். எனக்கு அந்த வேர்டில் இந்த அமர்ந்த தண்ணீர் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் காண்பிச்சார். நீ பார்க்குறியா? அந்த அமர்ந்த, எத்தனை பேர் அப்படி போய் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த அமர்ந்த தண்ணீருக்கு என்ன அடையாளம்னா ஒரு ரிலாக்ஸ்ட், ஒரு ரெஸ்ட்ஃபுல் லைஃப். நாங்கள் வரும்போது ஒரு பாட்டு சத்தம், ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தீங்க, இலைப்பாறுதல் என்னை சுற்றிலும். இலைப்பாறுதல், அதான் அந்த அமர்ந்த தண்ணீர். நம்ம மனசு அப்படியே அப்படி ஒரு இடத்துக்கு, ஒரு செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா வெல்தி பிளேஸ். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பாக அவங்க சந்தித்த காரியங்களை தான் அவங்க அங்கே லிஸ்ட் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? எங்களை வலையில் அகப்படுத்தினீங்க, எங்கள் இடுப்புகளின் மேலே என்ன பண்ணீங்க? மனுஷரை எங்கள் தலையின் மேலே. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதையெல்லாம் செய்தது பிசாசு இல்லை, இதையெல்லாம் அனுமதித்தது நீங்க. ஹல்லேலூயா. ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்காம ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஒரு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவர் ஏன் அது எங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சார்? ஏன் அவங்க அப்படி செய்யறதுக்கு அனுமதிச்சார்? ஏன் அப்பா அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தார்? இந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் அதை அனுமதித்தார். ஹல்லேலூயா. நம்ம டேவிட்சன் அண்ணா ஒரு பாட்டு அழகாக பாடியிருக்காங்கல்ல, அனுமதித்ததெல்லாம். அதை பாடலாமா? கொஞ்சம் என் தொண்டை கொஞ்சம் இதாக இருக்கனால பாஸ்டர் அந்த லைனை பாடுவார். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்தின பாதையெல்லாம் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்தின பாதைகளும் நன்மைக்காக. என் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் யாவையும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும்
செய்து கைகளை அசைச்சு சொல்லு. முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அப்பாவால கூடாதது எதுவுமே இல்லை. ஆமென். அது கர்த்தர் தான் அனுமதிச்சார். ஆமென். நீங்க சொல்லணும், அப்பா நீங்க அனுமதிக்காம என் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாதுன்னா, இப்படி எங்க இடுப்பின் மேல் வைக்கப்பட்ட சுமை, எங்கள் தலையின் மேல் ஏறி போன மனிதர்கள், ஆமென், இது எல்லாம் உங்க அனுமதியோடு தான் நடந்துச்சு. ஆனா இதையெல்லாம் நடத்தின தேவன் நம்மளை எங்க கொண்டு போய் விடுகிறார்னா, ஒரு செழிப்பான இடத்திற்கு, அபண்டன்ட் பிளேஸுக்கு அப்பா நம்மளை கொண்டு போய் விடுறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை என் தேவ ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டும் பொழுது ஒரு பகுதிக்கு நேராக என்னை ஆண்டவர் திசை திருப்பினார். அது யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க. அவங்க நடக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய சோர்வு என்ன பண்ணுது, வருது. இந்த 21ஆம் வசனத்தை அதில் வாசிச்சிங்கன்னா, மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார்கள். அல்லேலூயா. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பாதி என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை திறந்து எகிப்தியர்களை அழித்து இவருக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்துட்டார். ஹாப்பி மொமெண்ட், செலிப்ரேஷன். கர்த்தர் அற்புதத்தை செஞ்சுட்டார். இது எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? இட்ஸ் நாட் ஆர்டினரி மிராக்கிள், இட்ஸ் an எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள். அப்போ அது அவ்வளோ அழகாக செஞ்சாங்க. அப்படி ஆண்டவர் செஞ்ச உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க. ஆனால் இந்த செலிப்ரேஷனை அவங்க செஞ்சுக்கிட்டு அது முடிந்த உடனே 22ஆம் வசனத்துக்கு நம்ம வந்தோன்னா, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்காதீங்க. அதை எனக்கு நான் ஒரு பாடமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் யூ டு நோ தட் லெசன் டூ. ஆமென். இது எனக்கு நான் கற்றுக்கொண்டு என் மனதில் நான் அடிக்கடி சொல்லிக்கிற ஒரு வார்த்தை. அதை உங்களுக்கும் நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக இருக்குது. என்னென்னா, டோன்ட் டுவெல் இன் த பாஸ்ட், டோன்ட் டுவெல் டூ மச் இன் த பாஸ்ட். அதாவது உங்களுடைய கடந்த காலத்தில் ரொம்ப என்ன பண்ணாதீங்கன்னா இருக்காதீங்க. அந்த கடந்த காலத்தில் ஒன்று, அது தோல்வியாக இருந்தாலும் சரி, அது ஜெயமாக இருந்தாலும் சரி. எத்தனை பேருக்கு புரியுது? அது சாதனையாக இருந்தாலும் சரி, சோதனையாக இருந்தாலும் சரி. ஈவன் த விக்ட்ரி, டோன்ட் டுவெல் டூ மச். இப்போ நமக்கு ஒரு பெரிய விக்ட்ரி கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய செலிப்ரேஷன், ஒரு பெரிய ஜெயம் கிடைச்சிச்சுன்னா, அப்படியே அந்த ஜெயத்தை வச்சுட்டு அதையே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மூவ் ஆன். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஆண்டவர் தான் கற்றுக் கொடுத்தார். ஏதோ ஒன்று நல்லது நடந்துச்சு, யூ ஹவ் அச்சீவ் சம்திங் பிக் அப்படின்னா, தட்ஸ் ஓகே, மூவ் ஆன். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், மூவ் ஆன். கடந்த காலத்தில் கஷ்டங்கள் நடந்தாலும், கசப்புகள் நடந்தாலும் சரி, ஜெயங்கள் நடந்தாலும் சரி, நீங்கள் அடுத்த நிலைக்கு போங்க. கொஞ்ச நேரம் ஓகே, கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார், பாடணுமா, செலிப்ரேட் பண்ணோமா, சந்தோஷப்பட்டோமா, அடுத்த லெவல். வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. ஆமாம், அங்கே வெற்றி கிடைச்ச உடனே சரிப்பா இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு அவங்க இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். போங்க, போதும், இங்கே இருக்க வேணாம். எஸ், குட், கர்த்தர் நன்மை செஞ்சாரு, கர்த்தர் மேன்மையை கொடுத்தாரு, கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை கொடுத்தார், தட்ஸ் ஓகே. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம உயர்வுலையோ இல்லை ரொம்ப நேரம் நம்ம தாழ்வுலையோ அங்கேயே டுவெல் ஆகிட்டு இருந்தோம்னா, கர்த்தர் நமக்கு இன்னும் வச்சிருக்கிற நன்மைகளை நம்ம பார்க்க முடியாமல் போயிடும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அது வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அதிலே இருக்காதீங்க. அல்லேலூயா. ஓகே, நடந்துச்சு, குட். ஓகே, மனுஷங்க நம்ம தலை மேலே ஏறி போனாங்க, குட். ஓகே, நம்ம கஷ்டம் நடந்துச்சு, ஃபைன். ஆனால் கர்த்தர் நம்ம தேவ சித்தத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கணும். அவன் பிரயாணப்படுத்தினான். ஓகே, செலிப்ரேஷன், ஓகே, வாங்க அடுத்த நிலைக்கு போகலாம். இது நமக்கு ஒரு குறுகிய கால ஜெயம்தான். நம்முடைய விக்ட்ரி, நம்முடைய பெரிய ஜெயம் என்ன தெரியுமா? கானான் தான். அதை போகிற வரையும் நம்ம ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது, இங்கே இருந்துடக்கூடாது. இங்கே ஜாலியாக இருக்குன்றதுக்காக இங்கே இருக்கக்கூடாது. இப்போ தான் நம்ம ஒரு அடியை எடுத்து வச்சுருக்கோம், இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதனால அது சோர்வானாலும், சாதனையானாலும், சோதனையானாலும், ஜஸ்ட் மூவ் ஆன். ஓகே.
அடுத்து அவங்க கடந்து வரும்போது 3 நாள் நடக்கிறாங்க. ஆனால் இந்த 3 நாள் அவங்க நடந்ததில் அவங்க சந்தித்த பெரிய சவாலே அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல, விச் இஸ் அ வெரி வெரி பிக் டாஸ்க். அவங்களுக்கு நடந்த ஒரு பெரிய, ஏன்னா நம்ம கஷ்டம் தான், எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல. தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்கலனா கூட தண்ணியை குடிச்சு வயிறை நிரப்பி நடந்துடலாம். தண்ணி கிடைக்கல. வசனம் சொல்லுறது அவங்க மாறான்ற ஒரு இடத்துக்கு வந்த பொழுது அந்த மாறா, இப்போ யோசிச்சு பாருங்க, நடந்து 3 நாள் தண்ணி இல்லாமல் அப்படியே டயர்டாக நடந்துட்டுருக்காங்க. தூரத்தில் தண்ணி இவங்க கண்ணுக்கு தெரியுது. எப்படி அந்த அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன்னா வர்றது ஏதோ 100-200 பேர் இல்லை, லட்சக்கணக்கான ஜனங்கள் வராங்க. தூரத்தில் தண்ணி கிடச்சி பார்த்த உடனே டே தண்ணி கிடச்சிச்சா ஓடுறா ஓடுறா ஓடுறா, எப்படி ஓடி இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. எப்படி ஓடி இருப்பாங்க, எப்படி அதை நோக்கி எப்படி போயிருப்பாங்க, எப்படி ரஷ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துக்கு. அந்த மாரக் தூரத்துலேருந்து பார்க்கணும், ஓகே நமக்கு கிடைச்சிருச்சுடான்னு ஓடி போய் தண்ணி அள்ளி வாயில வச்சா கசப்பு. இது எவ்வளோ பெரிய டிஸப்பாயின்மெண்ட் தெரியுமா? அதாவது எனக்கு கிடைக்காம இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த தண்ணி அவங்களுக்கு இல்லாமல் இருந்தால் கூட அவங்க அவ்வளோ விரத்தியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை, கசப்பு அப்படின்னும் போது நிச்சயமாக அது வந்து மனிதனால் என்ன பண்ண முடியாது. ஓ கிடச்சிருச்சு, நம்ம கைக்கு வந்துருச்சு, நம்ம கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கும் போது இல்லை, அந்த கசப்பு எப்படி இருந்திருக்கும், அது கசப்பாக இருந்தது. அந்த கசப்பை அவர்கள் குடித்ததுனால அந்த இடத்துக்கு மாறான்னு பேர் வந்துச்சு. உடனே ஜனங்க யாரை நோக்கி, மோசையை நோக்கி என்னத்தை குடிப்போன்னு முறுமுறுத்தாங்க. அப்போ மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் அப்பாவை நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பார். நீங்கள் பைபிளில் இந்த மரத்தை, ஆண்டவர் ஒரு மரத்தை காமிச்சாரு, அந்த மரத்தை எடுத்து அவர் அந்த தண்ணியில் போட்டோன்னா அந்த தண்ணி தித்தி போயிடுச்சு, எல்லாருமே குடித்தாங்க. அப்படி தான் பைபிள் நமக்கு சொல்லுது இல்லை. நான் யோசிச்சிட்டே இருந்தேன், ஏன் என்ன மரமாக இருக்கும், அது என்னவா இருக்கும், அந்த மரத்தில் என்ன இருந்திருக்கும், என்னென்னமோ நான் யோசித்தேன். இதே மாதிரி ஒரு கிணற்று எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப அந்த அந்த நிலம் நல்ல நிலம். ஆனால் எலிசா வரும்போது அந்த கிணறுத்தினுடைய அந்த ஊற்றினுடைய தண்ணீர் எப்படி இருந்தது, அது ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்போ எலிசா என்ன பண்ணார்னா, உப்பை வாங்கிட்டு வந்து அதை போட்டு அதை வந்து ஒரு ஆரோக்கியமான குடிப்பதற்கு ஏதுவான தண்ணீராக மாற்றினார். இப்போ இந்த பகுதி அந்த பகுதியும் நான் கனெக்ட் பண்ணி யோசிக்கும் போது அங்கே அந்த தண்ணீர் மாறா மதுரமானதற்கான ஒரு காரணம் என்னென்னா, கர்த்தர் காண்பித்ததை, கர்த்தர் சொன்னதை செய்கிறது. ஒபீடியன்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அல்லேலூயா. இங்கே நான் மரத்தை பார்க்குறத விட்டு, என்கிட்ட ஆண்டவர் சொன்னேன், நீ மரத்தை பார்க்குறத விடு, மோசையை பாரு, மோசையை பாரு. என்ன மோசையை பார்க்கணும், அந்த மரத்தை தூக்கி அதில் போட, அது இனிப்பாயிரும் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் உங்ககிட்ட வந்து இதை சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? என்ன சிஸ்டர் என்ன பேசுகிறீங்க, இதெல்லாம் ஒரு சொல்யூஷனா, இதெல்லாம் ஒரு அப்படி தானே சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஆனால் மோசே அது கீழ்ப்படுகிறார். நான் சொல்கிறேன், அட் டைம்ஸ் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் பாருங்க, அது ஒரு லாஜிக்கலாக இல்லாத மாதிரி இருக்கும். இது என்ன, இதை செஞ்சால் அது எப்படி நடக்கும், இப்படி பண்ணால் அது எப்படி நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு லாஜிக்லெஸ்ஸாக தெரியலாம். ஆனால் கர்த்தர் சொன்னால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுங்க. ஹல்லேலூயா. அது எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆமென். கர்த்தர் காண்பிச்சு இதை நீ செய், இதை நீ வெட்டி இதில் போடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் போடுங்க. அது நம்முடைய மூளைக்கு எட்டாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரால் செய்ய முடியும். அங்கே கர்த்தர் எதை ஹைலைட் பண்ணுறாருன்னா, மோசையுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் ஹைலைட் பண்ணுறார். அப்படி நடந்ததுக்கு அப்புறமா அங்கே வசனம் சொல்லுகிறது, 26ஆம் வசனம். அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, அங்கே அவர்களை சோதித்து. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு நடந்தது என்ன அப்படின்னா, டெஸ்ட். அதை தான் நம்ம வாசித்த 66:10 நம்ம வாசித்தோம், நீர் எங்களை சோதித்தீர். இப்போ இந்த டெஸ்ட்டில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல இருப்பார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு. இப்போ இது வழியாக கர்த்தர் அவங்களுக்கு என்ன லெசன் கற்றுக் கொடுக்குறார்? நம்ம லைஃப்பில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒன்று பாசிட்டிவாக நடந்தாலும் நெகட்டிவாக நடந்தாலும் நமக்கு அதில் ஒரு லெசன் இருக்குது, நமக்கு அதில் ஒரு பாடம் இருக்குது. நாங்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்கேயாவது சின்ன சின்ன ஊழியத்துக்கு எங்களை கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் அதில் வர்ஷிப் லீட் பண்ணுவோம். கொஞ்சம் கீபோர்டு வாசிக்கிற ஒரு பையன், கொஞ்சம் கிட்டார், யாருமே ப்ரோவெல்லாம் கிடையாது, பட் ஸ்டில் ஒரு பையன் பேட் வாசிப்பான், ஒரு பையன் கிட்டார் வாசிப்பான், ஒரு பையன் கீபோர்டு வாசிப்பான். ஸோ அப்போ நாங்கள் கொஞ்சம் பேர், அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது மீட்டிங்க்கு எங்களை கூப்பிட்டா, வர்ஷிப் பண்ணுறதுக்கு அப்படி கூப்பிட்டா நாங்கள் போய் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் வர்ஷிப் பண்ணிட்டு வருவோம். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் ஒன்று நடத்தணும், அப்படி நாங்கள் செய்வோம் பொதுவாக.
அப்போ திடீர்னு அந்த ஒரு பையன் வந்து சொன்னான், அக்கா நம்மளை ஒரு சர்ச்சில் வர்ஷிப் பண்ண கூப்பிட்றாங்க, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு அதுதான் எங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களை தெரியாத ஒரு சர்ச்லேருந்து எங்களை கூப்பிட்றாங்க. ஸோ வி வர் ஸோ எக்ஸைட்டட், ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட். உங்களுக்கு தெரியுமா அது எப்படின்னு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர எக்ஸைட்மெண்ட். எல்லாரும் அப்படியே பயங்கர ப்ரிப்பரேஷன். என்ன, அவன் கீபோர்டை தூக்க, இவன் கிட்டாரை தூக்க, இவன் பாட தூக்க, எல்லாரும் வாங்க போகலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு அவன் எங்கேருந்தோ ஒரு காரை வாங்கிட்டு வந்தான். அதை போட்டு ஏறி இறங்கி போய் நின்னா, நாங்கள் போய் உட்காந்துருக்கோம். எங்கள் கைக்கு மைக்கே வரல. சரி ஓகேன்னு பார்த்தோம். அப்புறம் கொடுத்தாங்க கடைசியாக மைக். எங்களுக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கொடுத்தாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சுட்டு கொடுத்துருங்க அப்படின்னா. ஆனால் இதுக்கு நாங்கள் பண்ண அலப்பறை இருக்குது பாருங்கள், வாரக்கணக்கில் அலப்பறை பண்ணோம். ஆனால் கிடைச்சதோ 5-10 நிமிஷம் தான். அப்புறம் எல்லோரும் வெளியே வந்த உடனே பசங்கள்லாம், அக்கா என்னக்கா இது இப்படி போச்சு, நடந்துச்சாடா அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இப்போ சில நேரத்தில் ஆண்டவர் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சு நமக்கு சில லெசன்ஸை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ இந்த டே வேஸ்ட், அவன் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அக்கா இந்த டேவே வேஸ்ட் ஆகிடுச்சேக்கா, இந்த நாளே வேஸ்ட் பண்ணிட்டோமே, இதுக்காக நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டோம், எவ்வளோ நம்ம பிரயாசப்பட்டோம், ஆனால் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் சொன்னேன், எதுவுமே வேஸ்ட் கிடையாது, இது ஒரு லெசன். இதுக்கப்புறம் நம்ம ஒருத்தங்களை கூப்பிட்டாங்கன்னா நம்ம எப்படி அவங்கக்கிட்ட தெளிவாக கேட்டு என்னன்னு கேட்டு நம்ம போகணுன்றதுக்கு கருத்தை நம்ம கொடுக்குற லெசன். அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காம நமக்கு நடக்கிற டிஸப்பாயின்மெண்ட் எதுனாலுமே அது வழியாக கருத்தை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். இப்போ இந்த மாறாக்கு கொண்டு போனது சும்மா அவங்கள வச்சு விளையாட்டி அவங்களுக்கு தாகம் ஏற்படுத்தி அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்து அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் வந்து he is not a God who plays game with humans. Hallelujah. God wants to do real business with humans. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டு மனுஷங்களை வச்சு விளையாடிக்கிட்டு இல்லை, சும்மா ஒருத்தங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிட்டு அவங்க வாழ்க்கையில விளையாடுகிற ஒரு தெய்வம் அல்ல நாம் ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் இப்படி என்னை தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிறது. he is not playing games, he is doing real business. அல்லேலூயா. எனக்கு அது தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் he is real. அவர் மனுஷர்களோட சில சீரியஸான விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறார். இஸ் நாட் பிளேயிங். அப்போ சும்மா அவங்கள தவிக்க விட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்கள காக்க வச்சு அவங்கள ஏங்க வச்சு அவங்களுக்கு கொடுத்து அப்படி வேடிக்கை பார்த்துடலாங்க. கர்த்தர் ஒரு லெசன் கற்றுக் கொடுக்குறார். வாட் இஸ் த லெசன்? என்ன லெசன் அப்பா அங்கே கற்றுக் கொடுக்குறாருன்னா, ஒன்றை கற்றுக்கொள், நீ என் சத்தத்துக்கு கவனமாக செவி கொடு. ஹல்லேலூயா. அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்களை கை கொள்ளுவாயானால். இதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுக்க நினைக்கிறார். நீ கேளு, நீ செய். ஹல்லேலூயா. ஆமென். கண்களை கூர்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும், என் கண்களை தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும், என் காதுகள் திறந்தருளும். கர்த்தரும் குரல் கேட்கணும். ஆசையா கேளுங்க, என் காதை திறந்து விடுங்கப்பா. என் காதுகள் திறந்தருளும். கர்த்தரும் குரல் கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எல்லா ஜனங்களும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்துட்டு இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த இடம்? யோசிச்சு பாருங்க. 2 பேர் நமக்கு விரோதம், அந்த இடத்துல இத்தனை லட்சம் பேர் முறுமுறுன்னு சத்தம் கேட்டிருக்குதா? சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கு நடுவில் இவர் எங்கிட்டு போய் ஜெபம் பண்ணாருன்னு தெரில, எனக்கு எந்த ஓரத்துக்கு ஓடி போனாருன்னு தெரில மோசே. ஆனால் ஓடி போய், ஆண்டவரே ஏதாவது ஒன்று சொல்லுங்கயா அப்படின்னு சொன்னால் உடனே ஆண்டவர் மோசையோட பேசுகிறார். மொத்த பையனும் கல் எடுத்துட்டான் தாவீதை கொலை செய்யறதுக்கு. அடிச்சே கொண்டுருவோம் இவனை நம்பி வந்தோம், நம்ம புள்ள பொண்டாட்டியெல்லாம் போச்சுன்னு நினச்சாங்க. இவ்வளோ பேர் கல் எடுத்துட்டு கொலை செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கும்போது தாவீது போய் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். கர்த்தர் தாவீதோட பேசினார். அல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன், நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, ஏன் அப்பா நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறார்? அங்கே அவங்க நெருக்கம் வரும்போது அவங்களுக்கு பேசுகிற கர்த்தர் எனக்கு ஒரு நெருக்கம் வரும்போது பேச மாட்டேங்கிறாரே. அமைதியார். நான் சொல்கிறேன், எப்போதும் அவர் பேச ஆயத்தம். அல்லேலூயா.
நம்ம காதுகள் தான் ஷார்ப்பாக இல்லை. இப்போல்லாம் ரேடியோஸ் கிடையாது, அப்போல்லாம் ரேடியோ தான். எத்தனை பேர் ரேடியோவில் பாட்டு கேட்டிருக்கீங்க? இந்த ரேடியோவில் உங்களுக்கு பிடிச்ச சில ஆர்ஜேஸ் எல்லாம் இருக்காங்களா? அந்த காலத்தில் கேட்டால் அவர் குரல் கேட்கும் போதே இந்த என்னது அவங்க பேர் என்ன, RW சம்திங், என்னோட அத்தை பாப்பா TWR விஸ்வவாணி. என்னோட அத்தோட லைஃப்பில் ரொம்ப அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் காலையில் இருந்து அந்த TWR போட்டுட்ருவாங்களாம். அவரோட குரல் எங்கள் அத்தை சொல்லுவாங்க, நான் பல வருஷமாக அவரோட குரல் கேட்டேன். அவர் குரல் நான் கேட்ட முதல் நாள்லேருந்து எத்தனையோ வருஷமாக அவர் குரல் மாறவே இல்லையா, அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் இப்போ கூட யூடியூப்பில் நீங்கள் TWRனு போட்டால் அவர் பேசுறது இருக்கும், இருக்குது சில வீடியோஸ். நான் அத்தை கேட்டாங்கன்னு சொன்னோன்னா நான் யூடியூப்பில் போய் தேடி அவர் யார் தான் பார்க்கலாம் அப்படின்னு அந்த இதை கேட்க ஆரம்பித்தேன். அப்போ நீங்கள் அதை கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் ரேடியோ ஸ்டேஷனில் உட்காந்து பேசுகிறார், ஓகே. ஆனால் நம்ம ரேடியோவை நம்ம கரெக்டாக அந்த சேனலுக்கு டியூன் பண்ணாதான் நம்மளால் அதை கேட்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ நம்ம காதுகளை ஷார்ப் பண்ணால், டியூன் பண்ணால் கண்டிப்பாக ஆண்டவர் பேசுறது நம்ம கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் எப்போதும் கர்த்தரோடு பேசினா தான் கர்த்தர் பேசுவார். ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும். நான் நிறைய கிறிஸ்தவர்களை என்ன பார்க்குறேன், ஒரு ட்ராபேக் நான் அவங்கக்கிட்ட பார்க்குறேன் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் கர்த்தரோடு அவங்களுக்கு குறைவாக இருக்கிறத நான் கவனிக்கிறேன். ஆமென், ஆமென். இதில் நல்லா சர்ச்சுக்கு கரெக்டாக வருவாங்க, சர்ச்சுக்கு நல்லா கொடுப்பாங்க, சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவ் மெம்பராக இருப்பாங்க, 15 வருஷம் சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. ஈவன் அவங்க ப்ரேயர்ஸ் கூட ட்ரெடிஷ்னலாக இருக்கும், ஈவன் அவங்களுடைய பாடல் கூட ட்ரெடிஷ்னலாக இருக்கும். செய்யணும், இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு. அப்படி இல்லை. உறவு என்பது அது ரொம்ப உன்னதமானது. அப்பா நம்மளை எதுக்கு அழைச்சார்னா அந்த ரிலேஷன்ஷிப் தான். ஏதேனில் இறந்த உறவை பரலோகத்தில் தான் நம்ம போய் பெற்றுக்கொள்ளணும் இல்லை, இயேசு நமக்கு இந்த பூமியிலே கொடுத்துருக்குறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இங்கேயே நீங்கள் அப்பாவோட உறவாடலாம், சஞ்சரிக்கலாம். ஸோ பில்ட் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். உங்கள் ப்ரேயர்ஸ் கூட எப்படி இருக்கணும்னு நான் கருத்துக்குள்ளே நம்புகிறேன்னா, நல்ல உறவில் அப்பா கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். சரி, இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அவங்களோட நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகணும்னா நம்ம எடுக்கிற ஃபஸ்ட்டு எஃபர்ட் என்ன அப்படின்னா அவங்க கூட பேசுகிறது தான். பேசுறது. அப்போ நீங்கள் எடுக்கிற இந்த 2026 நீங்கள் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? எப்போதும் கர்த்தரோட பேசுங்க. மனுஷனோட பேசாத எல்லா நேரத்திலும் கர்த்தரோட பேசுங்க. பைக் ஓட்டிட்டு இருக்கீங்களா, ஸ்பீக் வித் தி லார்ட். சமைச்சிட்டு இருக்கீங்களா, வெங்காயம் வதங்கும் போதே அப்பாவோட பேசிட்டே வதக்குங்க. வீடு கூட்டும் போதே அப்பாவோட பேசுங்க. நீங்கள் சும்மா எப்போ பார்த்தாலும் இது ஏன் அப்படி நடந்துச்சு, அது ஏன் நமக்கு இப்படி வந்துச்சு, இவங்க ஏன் அப்படி நமக்கு பண்ணாங்க, இதையே இதை யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அதை யோசிக்கிறீங்களா? அது எப்படி யோசிக்கணும்? அப்பா அவங்க எனக்கு ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரில, ஆமென், ஆனால் நீங்கள் என் கூட இருக்கீங்க. அப்பாவோட பேசுங்க. நீங்கள் எவ்வளோ அவரோட பேசுகிறீங்களோ அவ்வளோ அவர் உங்களோட நெருக்கமாவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ஜெபம் இருக்குது, நீங்கள் எழுதுறதா எழுதிக்கலாம். ஒன்று ஸ்பான்டேனியஸ் ப்ரேயர். இது ஒரு ஊழியக்காரர் சொன்னது. ஸோ அது என் லைஃப்பில் ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு, அதனால் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணேன். இட்ஸ் நாட் மை தாட், இட்ஸ் ஒரு ஊழியக்காரோடைய தாட். ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் டேவிட். அவர் ஒரு நல்ல ஒரு தேவ ஊழியர். ஸோ அவர் சொன்ன ஒரு வேர்டு என்னென்னா, 2 ப்ரேயர் இருக்குது. ஒன்று ஸ்பான்டேனியஸ் ப்ரேயர். எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குதில்ல. அது எப்படி எப்போதும் ஜெபம் பண்ணுறது? வீட்டை பெருக்காமல், சமைச்சாமல், பிள்ளைகளை பார்த்துக்காமல் எப்போ பார்த்தாலும் உள்ளே போய் உப்புட்டி உட்காந்து ஜெபிச்சிடலாமா? இல்லை. எனி டைம் யூ கேன் ப்ரே. இங்கேருந்து நடந்து வரீங்களா, பைக்கை நிறுத்திட்டு இப்படி நடந்து வரீங்களா, அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே நீங்கள் ஜெபிச்சிட்டே வரலாம், அப்பாவோட பேசிட்டே வரலாம். ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன், அப்படியே பித்து பிடிச்ச மாதிரியே நடந்து வருவாங்க, ஸ்லோ மோஷன்லேயே இருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். நான்லாம் ஒரு சில பேருடைய பிரச்சனையை கேட்கும்போது, இதுக்காக இப்போ நம்மளை மாதிரியெல்லாம் வாங்கியிருந்தா எங்கே போயிருப்பாங்கன்னு எனக்கு தோணும். ஆனால் அவங்க அது ரொம்ப பெருசாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயா என்னையா, ஒரு சில பேர்லாம் என்கிட்ட சொல்லும்போது நான்லாம் பெரிய பெரிய பிரச்சனையை சந்திச்சு சில பெண்களுடைய சாட்சியெல்லாம் கேட்டிருக்கிறேன். கணவர் குடிகாரராக இருப்பார், கணவர் வேசிகளோடு போகிறவராக இருப்பார், குடும்பம் அவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் அந்த சிஸ்டர் பேசுவாங்க பாருங்க, சிஸ்டர் ஐ பிலீவ் காட் வில் டூ,
கர்த்தரே அற்புதம் செய்வார் நான் நம்புறேன். அந்த ஃபெய்த் டாக்கெல்லாம் பார்த்து நான் என் கணவர்கிட்ட சொல்லுவேன், இந்த ஃபெய்த்லாம் எனக்கெல்லாம் இருக்காது, இப்படி இருக்காங்களே, அப்படி இருப்பாங்க. வாழ்க்கையில் எல்லாமே எதிர்மறையாக இருக்கும். ஆனால் அவங்க பேசுகிறத பார்த்தா பெரிய கர்த்தர் ஏதோ செஞ்சு முடிச்ச மாதிரி பேசுவாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த சில பெண்கள்லாம், மெஜாரிட்டி பெண்கள் தான் அப்படி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்க, ஏதாவது ஒன்று நடந்தோடனே கப்பல் முழுகினது போல அப்படியே சோர்ந்து போய் கிடப்பாங்க. ஏன் அப்படி இருக்கணும்? ஆமென். நான் நிறைய நேற்று உமன்ஸ் மீட்டிங்லும் பாடினேன், இப்போ கூட பாடுறேன். எனக்கு பாட ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த பாட்டு இப்போ என்னுடைய ரீசன்ட் ஃபேவரட். என்ன பாட்டு தெரியுமா? இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளோ துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. அதில் ஃபாதர் அப்பா ஒரு போட்டிருக்காரு, ஆஹா ஹா ஹா ஓஹோ ஓஹோ லலலலலா. நான் அதை பாடும்போது எப்படி பாடுறேன் தெரியுமா? பிசாசு என்னை சோர்வு ஆக்க நினைக்கும் போது நாள் ஆயிடுவேனா, ஆஹா ஹா ஓ நீ பண்ணிருவியா, ஓஹோ லலலா. நான் எப்பவுமே என்னை அப்படி நினச்சிக்கிறது. நான் ஒரு கற்பனை உலகத்தில் தான் வாழ்கிறேன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் அப்படி நான் நினச்சிக்குவேன். அவன் ஏதாவது நான் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறான், எனக்கு புரியும். ஐ நோ த பால் எழுதுறாரு பாருங்க, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. பிசாசை பற்றி எனக்கு நல்லா தெரியுன்றார். அவன் என்ன பண்ணி என்ன கொண்டு வந்து என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் க்ரோ ஆக ஹி வில் நோ த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் சேட்டன். அவன் அங்கே வரும்போதே இங்கே தெரிஞ்சிடும். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பிள்ளை நடக்கிறத வச்சு, டே நீ உன் நடைய வச்சே தெரிஞ்சுடா நீ என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம பிள்ளைங்க சொல்லக்கூட வேணாம், நம்ம பிள்ளைங்க எங்களுக்குலாம் குட்டி குட்டி பிள்ளை இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்க டென்ஷனில் நிற்கிறதுனாலே அது அப்படி போகுது. அது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு அம்மா வேணா உங்களுக்கு தெரியும் இல்லை, நம்ம பிள்ளை. எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, என் பையன் குடு நல்லா இருப்பான் சிஸ்டர், என் பையன் குடு மூலையில் போய் நின்றுப்பான். அதுக்கு என்ன செய்யணும், அவன் அப்படி போயிட்டுருக்கான். பெற்று அந்த பிள்ளை வளர்ந்து 2 வருஷம் தான் இருக்கும். அந்த 2 வருஷத்துக்குள்ளே அந்த பிள்ளையினுடைய முகம் அதோடைய அசைவுகளை வச்சு அந்த பிள்ளையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனால அப்பா சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, அவர் துக்கப்பட்டால் நமக்கு தெரிஞ்சிடும். சத்துருவையும் அப்படிதான். யூ கேன் டிசர்ன் சேட்டன் வெரி ஈஸிலி. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஐயோ பிசாசு நம்மளை சோதிக்கிறானே அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் கூட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அந்த பாடலில் பிடிச்ச வரி என்ன தெரியுமா? கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அப்பா என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பயம் நீங்கும் போது அந்த வார்த்தை அழகாக ஃபாதர் அப்பா பரலோகமே தெரியுதான். பயம் நீங்குது, பரலோகம் தெரியுது. அப்படின்னா பரலோக தரிசனங்கள் தெரியுது, ஃபியர் அப்படியே ஓடுது. அல்லேலூயா. அது எப்போனா நம்ம நினைக்கணும், நம்ம தியானிக்கணும். நான் பெண்களுக்கு ஒரு சாராளை குறித்து நான் நினச்சேன். அவர் உண்மையுள்ளவர், வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி சாரால் கர்ப்பம் அடையும்படி பலன் அடைந்தார். அது எபிரேயர் 11:11 இருக்கு, எடுத்து நீங்கள் அப்புறம் வாசிச்சு பார்க்கலாம். எபிரேயர் 11:11 சாரால் சிரிக்கிறா. வாக்குதத்தம் வரும்போது என்ன பண்றா, கேட்க பக்க அவ உள்ள சிரிக்கிறா. ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு என்ன பெக்க அப்படின்னு இருப்பார். ஒன்று அஷோ நான் ஒன்றும் சிரிக்கல அப்படின்னு அப்படி சொல்கிறாளா? அப்படி தானே. ஆண்டருக்கு என்ன தெரியாது, உள்ளந்திரியங்களே தெரியுமா, பெக்க தெரியாதா? உடனே ஆண்டர் நீ பெக்கன்னு சிரிச்சா கூட நான் சொல்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அங்கே நம்ம பார்த்தோன்னா நடந்துருச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு எபிரேயர் தான் வருது தெரியுது. நான் சொன்னேன்ல, சில விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் ஃபிசிக்கல் திங்ஸை ரொம்ப ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆழமானதை மறைஞ்சதை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ எபிரேயர் 11:11 சிரிச்சாலே வாக்குதத்தத்தை பார்த்து அவள் கர்ப்பம் அடையல. அவள் எப்போ கர்ப்பம் அடைந்தான்னு வசனம் சொல்லுதுன்னா, உட்கார்ந்து விசுவாசத்தினால யோசிக்கிறா, கர்த்தர் உண்மை உள்ளவர். பிரச்சனையே யோசிச்சா கர்ப்பம் பலவீனம் அடையும், அவர் உண்மையுள்ளவர்னு யோசிச்சா கர்ப்பம் பலன் அடையும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது, there is connection between mind and the body.
இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பிபி இருக்கிற பாதி பேர் உப்பு போட்டு சாப்பிட்டதில்ல, ஸ்ட்ரெஸ்னால தான். சுகர் இருக்கிற பாதி பேர் நல்ல சர்க்கரை அள்ளி தின்னதுனால இல்லை, பாவம் அவங்க சாப்பிட்டு கூட இருக்க மாட்டாங்க சரியா அவங்க வாழ்க்கையில். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு சுகர் இருக்குது. ஏன் இருக்குன்னா ஸ்ட்ரெஸ். பல வியாதிகளுக்கு காரணமே ஸ்ட்ரெஸ் தான். ஆனால் அதுவே மகிழ்ச்சியாக இருந்தால் அது பலன்னு பைபிள் எழுதுது. அப்போ எப்போ மகிழ்ச்சி வரும்? உலகத்தை பார்த்தா மகிழ்ச்சி வராது. கர்த்தர் உண்மை உள்ளவர். நீ நினை. ஹல்லேலூயா. நம்ம கிப்சன் துரை என்னோட பாட்டு ஒன்று இருக்கும், மனசே மனசே நீ கலங்காதேன்னு ஒரு பாட்டு. ஹல்லேலூயா. அதில் ஒரு வரி வரும், காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும், நீ காய்த்து பூத்து கனி கொடுத்து வாழ்க்கை மாறிவிடும், உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும், நீ நீதியின் வாழ்க்கை வாழ்பவன் என்று ஊரே பேரு சொல்லும். மனசே 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 கலங்காதே கலங்காதே மனசே கலங்காதே. உங்க மனசை பார்த்து பேசுங்க. ஏன் கலங்குற? ஏன் அலையுற? ஏன் பதற? உனக்கு ஒரு காலம் இல்லையா? ஹல்லேலூயா. வரும். ஹல்லேலூயா. நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் ஒரு நாள் உந்த உறவுகள் சொல்லும். இப்போ உன்னை முட்டாள்னு சொல்றேன், ஒரு நாள் சொல்லுவான். ஹல்லேலூயா. இப்போ உன்னை பைத்தியக்காரின்னு சொன்ன ஒரு நாள் வந்து சொல்லுவான், நீ உத்தமன், நீ உத்தமி, நீ கர்த்தருக்காக வாழ்ந்த கர்த்தர் உனக்கு செஞ்சுட்டாருப்பா. நீ ஏசு ஏசுன்னு சொன்னிய உன் ஏசப்பா உனக்கு செஞ்சுட்டாருப்பா. இந்த பைபிளை தூக்கிட்டு ஓட நீ சர்ச்சுன்னு ஆண்டவர் உனக்கு செஞ்சுட்டாருப்பா அப்படின்னு சொல்ற ஒரு காலம் வரும். ஹல்லேலூயா. இந்த மனசு பதறும் போது மனசு, அதனால தான் இன்னைக்கு நான் நாங்கள் சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேர்லாம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சாங் ரிலீஸ் பண்ணி பெரிய ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் பேசினதே கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாடல்கள் என் வாழ்க்கையை ரொம்ப மேம்படுத்தியிருக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப அப்லிஃப்ட் பண்ணியிருக்கு. யாரையுமே நம்ம அண்டர்எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, யாரை பற்றி குறை பேசக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. அடுத்த பிள்ளையை பற்றி குறை பேசுகிற நிறைய வீட்டு பிள்ளைகள் இன்னைக்கு கெட்டு போயிட்டாங்க. அடுத்த வீட்டு பிள்ளை ஒரு சின்ன தப்பு பண்ணால் அதை உயர்த்தி அதை பெருசு பண்ணி பேசுனீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளைகள் செய்கிறதை உலகம் பேசும். ஹல்லேலூயா. பாவங்களை மற்றும் நீ மூடணும். அதான் யோசேப்பு, நீதிமான் யோசேப்பை பற்றி ஏன் சொன்னிச்சு? என்ன பெருசா யோசேப்பு நீதி செஞ்சார்னா, மரியாள் கர்ப்பம் தரிச்சா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பம் தரிச்சான்னு அவளுக்கு தெரிஞ்சும் அவளை ரகசியமாய் தள்ளிவிட அவன் மனதாக இருந்தான் பைபிள். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளை தப்பு செஞ்சா மட்டும் அதை மறைக்கணும்னு நினைக்கிற நம்ம, அடுத்த வீட்டு பிள்ளை தப்பு செய்யும் போது அதை போய் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட உட்காந்து பேசுற, அது ரொம்ப அசுத்தமான கிரியை. ஹல்லேலூயா. இட்ஸ் வெரி வெரி ராங். அது நீங்கள் ரகசியமாக உங்களால் முடிஞ்சால் ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது உங்களுக்கு none of your business, just leave that. நம்ம அடுத்தவங்களை பற்றி பேச பேச நம்ம வாழ்க்கை ரொம்ப கீழே போயிடும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்குற கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட பல கனத்துக்குரிய பாத்திரங்கள் அவங்கள பற்றி அவ்வளோ ட்ரோல் பண்ணால் கூட ஒரு வார்த்தை அவங்கள பற்றி பேச மாட்டாங்க. ஐ ஹவ் லேர்ன் தட் ஃப்ரம் தட் பீப்புள். அதை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. என்னை பற்றி பண்ணுறாங்கன்னா ஒரு சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் பாவம் சிஸ்டர் உங்களை இப்படி பேசிட்டாங்களே சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில ஜம் ஆஃப் த பீப்புள் பார்த்துருக்கேன், அதை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு அதை பற்றி பொருட்டே இல்லை. நாங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, யார் நம்மளை பற்றி என்ன பேசினாலும் அவங்களுக்கு பதில் கொடுக்கறது நம்ம வேலை கிடையாது. நமக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்யணும். நீங்கள் பாருங்கள், அதனால தான் கர்த்தர் நாங்கள் பேசிக்கணும். நான் நினைக்கிறோம் அதனால தான் கர்த்தர் அவங்களை அங்கே வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. சும்மா யாரையும் தூக்கி அங்கே வைக்கல கர்த்தர். நம்மளை பற்றி ஒருத்தர் சொன்னால் அவங்கள பற்றி நம்ம 4 வார்த்தை பேசுகிறோம்ல, அவங்க அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. சரி விடுப்பா, என்ன உங்களை பற்றி அப்படி சொல்லிட்டார், சரி விடு. ஏதாவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னு நம்ம ஃபாதர் அப்பா கிட்ட வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஸ்டைல் எப்படின்னா, அப்பா அவன் இப்படி பண்ணிட்டானாப்பா அப்படின்னு சொன்னால், ஃபாதர் அப்பா அப்படியாடா வாடா கைப்பிட்றா, அவனுக்காக ஜெபிப்பா வாடா. அடுத்த முறை யாராவது சொல்லுவாங்களா? என்ன பண்ணுவார்? அது அவருடைய அவர் அதனால ஃபாதர் என்ன சொல்லுவார், டேய் நீயே ஜெபம் பண்ணு. யார் குறை சொல்ல வந்தானோ அவனையே ஜெபிக்க வச்சிருவார். டேய்
அவனுக்கு நீ ஜெபம் பண்றா அப்படின்னு. அதனால தான் கர்த்தர் அவங்கள அங்க வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவோம். நீர் எங்களை சோதித்தீர். ஆனா சோதித்தது கேம் இல்ல, ஃபன் இல்ல. இட் வாஸ் நாட் என்டர்டைன்மெண்ட், இட் வாஸ் ரியல் பிசினஸ். அவனை கொண்டு போய் செழிப்பான இடத்தில் விடுவதற்காக கர்த்தர் மாறாக்கு கொண்டு வந்து அவங்களை எங்க முடிச்சார் தெரியுமா? வேர் தே எண்ட் அப் ஏலீம்ல முடிச்சாங்க. அந்த வசனத்தை, அந்த அதிகாரம் முடியும் பொழுது 27ல, பின்பு அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுக்களும் 70 மேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம். உங்களை செழிப்பான இடத்துக்கு கொண்டு போய் விடுவார். மாறாவை பார்த்து இருக்கீங்களா? மாறாவை மதுரமாக்குறது மட்டும் இல்ல, ஏலீமுக்கு உங்களை கொண்டு போய் விடுவார். செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? God is appointed. ஒரு ஏலிமை உண்டாக்கி தான். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஊற்று என்ன திடீர்னு வந்திருக்குமா? இல்ல அந்த பேரிச்ச மரங்கள் என்ன திடீர்னு வந்திருக்குமா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அது செடியாகி வளர்ந்து 70 பேரிச்ச மரம். ஹல்லேலூயா. 12 கோத்திரம் 70 பேர் எகிப்துக்கு போனாங்க. 12 70 கர்த்தர் காமிக்கிறார். ஹல்லேலூயா. 12 கோத்திரம் 70 பேரிச்ச மரம். இது எப்படி திடீர்னு வந்துச்சா? இல்ல, நீங்க மாறாக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏலிம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முன்பாகவே நீரூற்றாங்க ஆயத்தமாயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பைபிள் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணல, காது கேட்கல, இருதயத்துல தோன்றல. இது பழைய ஏற்பாட்டு வசனம். ஆனா புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியருக்கு நேராக ஓடி வாங்களேன் பார்ப்போம். தேங்க்யூப்பா. 1 கொரிந்தியர். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம வாசிக்கும் போது அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? நமக்கோ, அந்த முந்தைய வசனத்திலிருந்து வாசிக்கலாம். முந்தைய வசனம் எழுதி இருக்கிறபடி 2:9 வாசிக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 2:9. வாசிங்க சிஸ்டர். கண் காணவும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் எழுதியிருக்காங்க. இல்லை கண்ணு பார்க்க முடியாது. ஆயத்தப்படுத்தியிருக்காருன்றது உண்மைதான், ஏலிம் உண்மைதான், செழிப்பான இடம் உண்மைதான். ஆனால் அதை கண்ணு பார்க்க முடியாது, காது கேட்க முடியல, மனதில் அது தோன்றவும் இல்லைன்னு பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்காங்க. ஆனால் 10ஆம் வசனத்தில் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அது எழுதப்பட்டிருக்கு. வாசிப்போம். நமக்கோ, ஆழமா சொல்லுங்க, நமக்கோ, சத்தமா சொல்லுங்க. நம்ம தடவுறவங்க இல்ல, தரிசித்து நடக்கிறவங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தான் கண்ணு தெரியாது, அவங்களுக்கு தான் காது கேட்காது. ஒரு மோசை எலும்பி தான் பார்த்து சொல்லணும், ஒரு மோசை எலும்பி தான் கேட்டு சொல்லணும், ஒரே மோசை எலும்பி தான் நினைச்சு சொல்லணும். ஆனா இங்க அப்படி இல்லை, ஒரு மோசே இல்லை, ஒவ்வொருவருக்கும். அதான் நியூ டெஸ்டமெண்ட். நியூ டெஸ்டமெண்ட்ல யூ வில் ஹாவ் லீடர்ஸ் டு லீட் யூ. பட் கர்த்தர் 120 பேர் எடுக்கிறார். ஆமென். நமக்கு ஒவ்வொருத்தரும் எழுமணும், ஒவ்வொருத்தருக்கும் கண்ணு பார்க்கணும், ஒவ்வொருத்தருக்கும் காது கேட்கணும், ஒவ்வொருடைய இருதயம் உணர்வு. நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றையும். உங்க பிசினஸை பத்தி அவருக்கு தெரியும், உங்க பிள்ளைகளை பத்தி அவருக்கு தெரியும், நீங்க போற பாதைகளை பத்தி அவருக்கு தெரியும். He knows everything. எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு நம்ம we walk by revelation. நம்ம கண் தெரியாத குருடர்களை போல் நடக்கிறது இல்லை. தெரியும்பா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஏலிம். அதனால இப்போ இதுக்காக தான் உங்களுக்கு ஒரு மனிதரை நான் காமிக்க போகிறேன். என் வாழ்க்கையில் இந்த மனிதர் இப்போ ஏற்கனவே நான் நிறைய முறை ஒரு பிரசங்கிச்சிருந்தாலும் இப்போ நமக்காக நான் எடுத்து வாசிக்கும் போது, இந்த பகுதியை வாசிக்கும் போது, அந்த பேசேஜை படிக்கும் போது என் மனசு இப்படி ஷேக் ஆச்சு. மை ஹார்ட் வாஸ் ஷுக் பை திஸ் ஆட்டிடியூட் ஆஃப் திஸ் மேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இந்த மனிதரை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். நம்ம யாத்திராகமம். தேங்க்யூப்பா.
ஓகே, நம்ம இதில் வாசிக்க போகிற ஒரு நம்பர்ஸ் என்னாகமம் எடுத்து வாசிப்போம். என்னாகமத்தில் நம்ம பார்க்குற ஒரு மனிதருக்கு பெயர் தான் காலேப். ஹல்லேலூயா. இந்த காலேபை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, காலேபையும் இந்த எகிப்து தேசத்தில் 12 பேரோடு கூட கர்த்தர் அவர்களை எங்கே கொண்டு போகிறாரு? கானானுக்கு. இப்போ கானானுக்கு அவங்கள அனுப்பிட்டு 12 பேராக கர்த்தர் அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாரு. 12 பேருடைய வேலை என்னென்னா, போய் பார்க்கணும். ஏன்னா நல்லா கவனிங்க, பார்க்கணும், அங்கே என்ன அவங்க பேசிக்கிறாங்கன்னு கேட்கணும், அந்த இடம் எப்படி இருக்குன்றது அறிந்து வந்து செய்தி சொல்லும். இதுக்காக தான் அவங்கள அனுப்பிச்சார் கர்த்தர். இவங்க ஒன்றா போனால் கூட திரும்பி வரும்போது அந்த அதிகாரத்தை எடுத்தீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். வாசிங்களா 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோமா? என்னாகமம் 13. ஓகே, 13 அவர் அனுப்புகிறாரு. இப்போ நம்ம வந்துட்டோன்னா 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தோன்னா, அந்த முந்தின அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம், பாலும் தேனும் ஓடுது, கர்த்தர் சொன்னது சரிதான். எனக்கு இந்த ஒரு வார்த்தை அங்கே வாசிச்சிங்கன்னா 13:28 முதல் வார்த்தை இருக்கு பாருங்க, ஆனாலும். இதுதான் டேஞ்சரஸ் வார்த்தை. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஆமாம் கர்த்தர் சொன்னார் தான், ஆனாலும் சிஸ்டர், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நம்ம யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க, இப்படி நடக்கும் அப்படின்னு, இல்லை இருந்தாலும் ஆனாலும். நீங்கள் பாருங்க, அவங்க ஆனாலும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, ஆனாலும் அது வந்து வெரி வெரி டேஞ்சரஸ் வேர்ட். கர்த்தர் சொல்லிட்டாரா, சொன்னதுதான், ஆனாலுமே போடாது. அந்த பக்கத்தில் ஒரு ஆனாலும் வேண்டாம், இருந்தாலும் வேண்டாம். ஆனாலும் அந்த தேசத்து ஜனங்கள் பலவான்கள், அரணிப்பானது, அவங்க முன்னாடி நாங்கள் ரொம்ப குட்டியாக இப்படிலாம் சொன்ன உடனே அப்போ 30 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்கே காலேப் எழுந்து சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம உடனே போகலாம். நீங்கள் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது காலேப் சொன்ன வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்க கேட்குறதா இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லைன்னா, பார்க்குற கண் இல்லை, கேட்குற காது இல்லை, உணர்கிற இருதயம் இல்லை. கர்த்தர் சொன்னாரே செஞ்சு முடிப்பார்னு அவங்களுக்கு தோணலை. ஆனால் இதில் காலேபுக்கும் யோசுவாவுக்கும் மட்டும்தான் என்ன இருந்தது தெரியுமா? பார்க்குற கண் இருந்தது, கேட்கிற காதுகள் இருந்தது, உணர்கிற இருதயம் இருந்தது. அவங்க தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன். இன்னைக்கு வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், ஆனால் ஆவிக்குரியவங்க ரொம்ப கம்மி கிறிஸ்தவ சமுதாயத்தில். இன்னைக்கு எங்களுடைய பெரிய பிரதான வேலை என்னன்னா, கிறிஸ்தவர்களை ஆவிக்குரியவர்களாக்கும். ஸ்பிரிச்சுவல் விமெனா நீங்கள் இருந்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் மென்னா நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து காணக்கூடாததை காண்பீங்க. ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் வாசிச்சிங்கன்னா முதல் வசனத்தில், ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த ரொம்ப நம்ம எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு சோகமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நினச்சி போனால், அப்பா நம்மளை பார்த்து பாவம் நைட்டு ஃபுல்லாக என் புள்ள அழுதுச்சு அப்படின்னு நினைப்பாரு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. சில பேர் அழுறதை பார்த்தா அப்பாவுக்கு ஒரு கோபம் வருது பாருங்க. என்ன சிஸ்டர் அப்பா கோவம் வரும்னு சொல்கிறீங்க? இப்போ உடனே கிரேஸ் டாக்டர் பீப்புளெலாம் இதை கட் பண்ணி போட்டு என்ன ட்ரோல் பண்ணுவாங்க. அவருக்கு எங்கே கோவம் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ சாமி, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் தான் வாசம் பண்ணார். கிருபையும் இருக்கணும், சத்தியமும் இருக்கணும். அடிக்கவும் அடிப்பார், அணைக்கவும் அணைப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அப்போ இந்த இடத்துல மட்டும் கிடையாது, ஒரு இடம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்க, ஐயோ எங்களுக்கு சாப்பிட்டு போர் அடிக்குது, கறி வேணும் நாங்களாம். அங்கே வசனம் எப்படி சொல்லி தெரியுமா? அந்த பேசேஜில் ஒவ்வொருத்தரும் அவங்க கூடாரத்துக்கு முன்னாடி நின்று, எவ்வளோ கூடாரம் இருந்திருக்கும், அந்த கூடாரத்துக்கு முன்னாடி நின்று, நம்ம பிள்ளைங்களாம் அழுது பாருங்க, லாலிபாப் வேணும்னு, அந்த மாதிரி மொத்த பையலும் அழுதுருக்கானுங்க. எதுக்கு? மண்ணா போர் அடிக்குது, எனக்கு கறி வேணும்னு அழுதுருக்கான். நான் யோசிச்சு பார்த்தேன், மோசே உண்மையாகவே உலகத்தில் இருக்கிற எவரை பார்க்கலாம் சாந்தம் போடு ஒரு அடியை எவ்வளோ தூரம் நடத்தி வந்திருக்காரு கர்த்தர். கரியா உனக்கு பிரச்சனை? உன்னையே கரித்துண்டாக்கியிருப்பான் அந்த எமோரியன், உன்னையே பீஸ் போட்டு தின்னிருப்பான் அந்த எகிப்தியன். அவன்கிட்ட இருந்தெல்லாம் உன்னை காப்பாத்தின தெய்வத்தை மறந்துட்டு கறி வேணும்னு உட்காந்து ஒவ்வொருத்தரும், நீங்கள் போய் அதை வாசிச்சு பார்க்கணும். அந்த பேசேஜ் கூடார வாசலில் நின்று ஓன்னு அழுதாங்களாம். கர்த்தர் சொன்னா, நீ கொஞ்சம் மோசே தள்ளிப்போ, எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது.
நீ கொஞ்சம் ஓரமாக போ, நான் என்ன பண்ணுற பாரு. இந்த இடத்துல அப்படி தான் நான் சொல்கிறேன். நம்ம அழுத உடனே நம்ம சோகமாக இருந்தோடனே ஆண்டு வந்து பேட்டா பேட்டா அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சிங்களா? ஏன் பேட்டா சோகமாக இருக்கே? நீங்கள் அவிசுவாசமாக சோகமாக இருந்தால் ஆண்டுக்கு கோபம் வரும். இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் தானே கோவப்பட, சரி புதிய ஏற்பாட்டுக்கே வரேன். புதிய ஏற்பாட்டில் அவருக்கு வருத்தம் வருது. ஹல்லேலூயா. நான் இவ்வளோ செஞ்சோம், என் பிள்ளை இப்படி ஃபெய்த் இல்லை. இங்கே நீங்கள் பாருங்கள், எப்பா ஜெயிப்பேன்னு கர்த்தர் சொன்னார்ல, கர்த்தர் உனக்கு காணான தருவேன்னு சொன்னார்ல, அது வாக்குதத்தம் மட்டும் இல்லை, காலையில் நம்ம பார்த்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு. காணான உனக்குன்னு எழுதியெல்லாம் கொடுத்தாரு, ஆணையிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு தெய்வத்தை இங்கே நம்ம வாசிக்கும் போது அவர் அழுதார்களாம். நீங்கள் அந்த அடுத்த பேசேஜ் வாசிச்சிங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் மிகாவேல் சொல்லியிருப்பாரு பிதாவை பார்த்து, தேவையாண்டவர் இவனுங்களை அங்கேயே விட்டுருக்கலாம், அவன் செங்கல் அறுத்தா தான் இவனுக்கு லாக்கிப்படுவான், இவனெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படி. நீங்கள் பாருங்கள், அந்த பேசேஜ் படிக்கும்போது செத்து போனால் நல்லாமா. இது ஒருவேளை அவங்களா இருந்தால் கூட எத்தனை பேர் நம்ம இப்படி நினச்சிருக்கோம். அப்புறம் பாருங்கள், வனாந்திரத்தில் சரி அங்கே தான் சாகலை, இங்கேயாவது சாகிறேன். நிறைய பெண்கள் எடுத்த உடனே சாகிறேன், நான் செத்தாதான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் செத்தா உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும், நீங்கள் செத்துட்டீங்கன்னு தெரியும். இதெல்லாம் ஒரு விஷயமா? சாகிறதெல்லாம் ஒரு பெரிய ஜெயமா? அது என்னமோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி. நாங்கள் அங்கே தான் சாகலை, சரி நாங்கள் எங்கேயாவது சாகிறோம். இப்போ அப்புறம் என்ன பேசியிருப்பாங்க? சரி சாக வேண்டாம், எதுக்கு நம்ம சாகணும்? அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு வாங்கப்பா எல்லாரும் திரும்பி போகலாம். நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா வாங்க வாங்க, யாராவது ஒருத்தனை தலைவனாக்கி இருக்கா? யாராவது ஒருத்தனை தலைவனாக்கி அடுத்த வருஷத்தில் வாசிச்சிங்கன்னா, நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்? திரும்பி போன மட்டும் உடனே எல்லாரும் ஆரத்தி எடுத்து மாலை போட்டு வாங்க ஐயா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பாருவோன்னு உங்களுக்கு என்ன ஆசனத்தை போட்டு உட்கார வைப்பானா? அதே செங்கல் தான் இருக்கணும். எப்படியெல்லாம் யோசிச்சாங்க பாருங்க. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த ஆனாலும் கேஸ். ஆனாலும் கேஸ், ஆனாலும்ன்றது வெரி வெரி டிசப்பாயிண்டிங் வேர்ட். த ஸ்பிரிட் ஆஃப் காட் டிசப்பாயிண்ட்ஸ் when a person says that. கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொன்னார்னா அவர் செய்வார். ஆனாலும் கிடையாது சிஸ்டர், இப்படி இருக்கே எப்படி சிஸ்டர்? ஆனாலும் கிடையாது, அவர் சொன்னாரா அவர் செய்வார். ஆனாலும் போடாதுங்க. காலேப் ஆனாலும் சொல்லலை, யோசுவா ஆனாலும் சொல்ல. நீங்கள் அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, மோசேயும் ஆரோனும் தலைவர்கள் முன்னாடி விழுறாங்க. நான் அதை படிக்கும்போது என் மனசு அப்படியே கலங்கிருச்சு. யா, செங்கடலை பிளந்த மோசே முகம் குப்புற விழுறான். ஆனால் அங்கே நீங்கள் வாசிச்சிங்கன்னா 6ஆம் வசனம், இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேர்ட். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் ஹல்லேலூயா. அவங்க வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு சொல்கிறாங்கப்பா, நாங்கள் சொல்கிறத நம்புங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்க, அது நல்ல தேசம், கர்த்தர் அது ஒப்பு கொடுத்தார். அடுத்தடுத்த வசனம், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிருச்சு, கர்த்தர் அதை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் நம்புங்க, நம்ம கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் அதை நிச்சயம் நம்ம கொடுப்பார் அப்படின்னு அவங்க வஸ்திரத்தை கிழித்து சொல்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் காலேபுக்கு என்னுடைய 24ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்த்து வாசிக்கலாமா? முடிக்க போகிறோம். 24 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இப்போ நமக்கு என்ன வேணும் தெரியுமா? இந்த வேற ஆவி தான் நமக்கு வேணும். அதான் அந்த வார்த்தையோடு உங்களுக்கு ரிலேட் பண்ணேன். கர்த்தருடைய ஆவியானவர். ஒருவனோடு கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால்
உலகம் முழுசு எதிராக சொன்னா கூட இந்த காலேப் சொல்லுவான், இல்லை கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்வார். அது நல்ல தேசம், கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுத்தார், நாம் அதை எளிதாக சுதந்திரிக்கலாம். இட்ஸ் ஈஸி. யோ சிஸ்டர், இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் சிஸ்டர், என் பிரச்சனை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இட்ஸ் ஈஸி இன் பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஒரு ஆவிக்குரியவனுக்கு அது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. மாம்ச பிரகாரமாக இருக்கிறவன் தான் ஆயுத வஸ்திரங்களை, யுத்த வஸ்திரங்களை போட்டுக்கணும், பட்டயத்தை பிடிச்சிக்கணும், கேடகத்தை பிடிச்சிக்கணும். ஆனால் ஒரு ஆவிக்குரியவங்கிட்ட கல் இருந்தாலே கோலியாத்தை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கிட்ட காய்ந்த கழுதையின் தாடை இருந்தாலே சத்ருவை ஜெயிக்கலாம். நோ மேட்டர் வாட் யூ ஹாவ், இட்ஸ் ஆல் மேட்டர் இஸ் ஹூ யூ ஆர். எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் கையில் என்ன இருக்குன்னு முக்கியம் இல்லை, நீங்கள் யார். உங்கள் கையில் காஞ்ச கோல் தான் இருக்குது. மோசே கையில் இருந்தது என்ன பெரிய பொன் தகட்டினால் மூடப்பட்ட கோலா? எந்த மரம்னு கூட தெரில, சாதாரண கோல். ஆனால் கோல் பிரச்சனை இல்லை, நீங்கள் யார். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் உங்கள் கையில் எது இருக்கோ அதை கொண்டு கர்த்தர் பவர்ஃபுல்லான விஷயத்தை செய்வார். அல்லேலூயா. என்கிட்ட இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, எனக்கு பாட திறமை இல்லையே, எனக்கு பேச திறமை இல்லையே, எனக்கு அதை செய்ய திறமை இல்லையே, அதெல்லாம் வேணாம். ஆவிக்குரியவர்களா? வேற ஆவி இருக்கா? கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கா? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடிக்கிற அந்த அனாயிட்டிங் இருக்கா? அல்லேலூயா. காண்கிற கண் இருக்கா? கேட்கிற காது இருக்கா? உணர்வடைகிற இருதயம் இருக்கா? இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா இந்த கையில என்ன இருக்குன்றது முக்கியமே இல்லை. நமக்கு சோர்வு எப்போ வருது தெரியுமா? நம்ம கையில ஒண்ணும் இல்லாத போது, நம்ம கூட யாரும் இல்லாத போது. இப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் நம்ம சோர்ந்து போறோம். எத்தனை பேர் ஆமேன்னு ஒத்துக்கிறீங்க? we get very disappointed and tired only because நம்ம கையில் இல்லையே, நம்ம கூட இல்லையே. நான் சொல்கிறேன், உங்கள் கையிலையும் யார் எதுவுமே இல்லை, உங்கள் கூடையும் யாருமே இல்லை. ஆனால் வாக்குத்தத்தம் இருக்குது, அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. இது உங்ககிட்ட இருந்தா, பரிசுத்த ஆவியானவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, காலேப் மாதிரி வேற ஆவி உங்களுக்கு இருந்தா நீங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சுதந்திரிப்பீங்க. வாக்குத்தத்தம் காலேபுக்கு மட்டும் கொடுக்கப்படல, வாக்குத்தத்தம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனா அதை சுதந்திரித்தது காலேப் மட்டும்தான். இன்னைக்கு என்ன பிரச்சனை? we have promise but we cannot அந்த செழிப்பான இடத்துக்கு போக முடியல, அந்த ஏலியம்க்கு போக முடியல, கர்த்தர் எனக்கு கொடுத்த கானானுக்கு போக முடியல. காரணம் என்ன தெரியுமா? இட்ஸ் பியூர்லி பிகாஸ் வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனா அனாயிட்டிங், அந்த கண், அந்த காது நமக்கு இல்லை. அதனால தான் நான் சொல்லுவேன், நிறைய அந்நிய பாஷை பேசணும் கிறிஸ்தவர்கள், நிறைய அந்நிய பாஷை பேசணும். சும்மா வாய் அடைச்சி இருக்கவே இருக்காதீங்க. நீங்க சத்தம் விடலைன்னா சத்ருவின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நைட்டில் அது ஓடுது, இது சத்தம் கேட்குது, பேய் பிசாசு, காத்து கருப்பு, பில்லி சூனியம். சார் போயிட்டு வாங்க சார், ஓரமாக போங்க. அல்லேலூயா. 4 காவல் காத்து, எத்தனையோ யாருன்னா இருக்கட்டும் சார், கை கட்டி கால் எதுனா இருக்கட்டும், ஓரம் போ சார். என் வாய் திறந்தா எல்லாமே என் பக்கம் வரும். I know the power of my mouth. ஒரு அனாயிட்டட் பர்சன் வாய் திறந்தா சிறைச்சாலையின் கதவு, நீங்க போய் வாசி பாருங்க. பவுல் சீலா துதிக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். வசனம் சொல்லுது, அந்த சிறைச்சாலையின் கதவுகள் அட் ஒன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட், அதாவது 101 ஜெயிலெல்லாம் இருக்கும்ல, 101 என் தம்பி 101 வா, 102 வா சொல்றாங்கல்ல, 101லேருந்து 110 வரையும் இருக்குன்னு வச்சுக்கலாம். பால் சீலா ஜபிக்கும் போது 101 திறந்து 102 திறந்து 1 அப்படிலாம் திறக்கல. அவங்க துதி சத்தம் கேட்ட உடனே அட் ஒன்ஸ் 100 கதவும் எப்படி இருந்திருக்கும்? வாட் அ டே இட் வாஸ். எப்படி இருந்திருக்கும் அதை யோசிச்சு பாரு. 100 கதவும் இப்படி திறக்குதுயா. எந்த சத்தம் கேட்டு? கேப்ரியல் சத்தமா, மிகாவேல் சத்தமா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரின் சத்தமா, உங்களையும் என்னையும் போல் மாம்சத்து எலும்பையும் ரத்தத்தையும் உடைய 2 மனுஷனின் சத்தம் தானே. We are anointed. Anointing comes with authority. அபிஷேகத்தில் அதிகாரம் இருக்கு. ஏன் சோர்ந்து போனோம்? ஏன் அழுகணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி எதுக்கு மூக்க வடிக்கிறீங்க? Why are you crying? இஸ்ரவேல் ஜனங்க முழுவதும் அழுதாங்களாம். அதை பார்க்கும்போது pathetic-ஆ கர்த்தர் பார்க்கல. Their tears were irritating to God. Their sad face, அவங்க மேல ஆண்டருக்கு வந்து compassion வரல, anger வந்துச்சு. Your sad face
அது கர்த்தருக்கு கோபம் வருது, அது அப்பாவை துக்கப்படுத்துது. why sad face? ஏன் sad face? ஏன் தொங்குன மூஞ்சோடு நடக்கிறீங்க? ஒன்றும் இல்லை ஐயா, என்ன உன் கையில் இருக்கு? என்கிட்ட 5 கூழாங்கல் தான் இருக்கு. ஆனால் அவன் வந்த தோரணை, அவன் நின்ன தோரணை, அவன் பேசின வார்த்தை என்ன இப்போதான் நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச காலா மாதிரி இருக்கான். எம்பிட்டு பேசுகிறான்? ஏன் அனாயிட்டிங்கயா உள்ள? எல்லாம் இருந்தும் அபிஷேகம் இல்லை என்றால் அவனால் ஒன்றும் சாதிக்க முடியும். You carry that power. ஏன் லாங் ஃபேஸ்? ஏன் டியர்ஸ்? முழுவதும் அழுதாங்க, கூடாரத்தின் வாசல்ல நின்று அழுதாங்க. அது கர்த்தருடைய கம்பேஷனை கொண்டு வரல, கர்த்தருடைய ஆங்கரை கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க அப்பாவை துக்கப்படுத்துறீங்க. your long face, அது அப்பாவுக்கு துக்கமா இருக்கு. சோகமா ஏன் நடக்கிறீங்க? ஏன் அப்படி அழுகணும்? ஏன் நீ ராமுழுவதும் அப்பா எனக்கு தெரியும்ப்பா, நீங்க பார்த்துப்பீங்க. தூக்கம் வரலையா? எழுந்து உட்காந்து துதிங்க. பவுல் சீலா துடிச்சது மிட் நைட்ல. தூக்கம் வரலன்னு, நமக்கு ஏன் தூக்கம் வரல தெரியுமா? எப்படி நம்ம 1.5 லட்சம் கடன் அடைக்க போறோம்? ஏசையா, இந்த கடனுக்கு யார் தெரியும்? என் மாமியா தான் காரணம். இவனை பிடிச்சி கட்டி வச்சாரே என் தலையில. இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு அபிஷேகம் உங்களுக்கு கொடுத்தாரு. தூக்கம் வரலையா? சட்டு புட்டுன்னு எழுந்து ஹாலுக்கு போய் 2 கையை உயர்த்தி, அப்பா எனக்கு தூக்கம் வரல, நான் உங்களை கொஞ்சம் ஆராதிக்கிறேன், என் சத்தம் உங்களுக்கு கேட்கட்டும், இந்த உலகமே என்னை சுற்றி தூங்குது, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நேசப்பாட்டு பாட வந்திருக்கிறேன். இப்படி செஞ்சா அப்பா மனசு குளிரும்ல, பரலோகம் சந்தோஷப்படும்ல. why are you not taking efforts to make your God happy? உங்களை படைச்ச அப்பாவை சந்தோஷப்படுத்த எஃபர்ட் எடுத்திருக்கீங்களா? எனக்கு எதுவும் நடக்கலை, எனக்கு சோகம், என்னைக்காவது உங்க லைஃப்ல have you taken a little effort அப்பாவை சந்தோஷப்படுத்த எடுத்திருக்கீங்களா? நீங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துங்க, உங்களை சலிப்பான இடத்துல கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. மோசே சந்தோஷப்படுத்தினான், கேள்வி கேட்காம கட்டையை தூக்கி உள்ள போட்டார். அப்பா ஹாப்பி. உனக்கு தண்ணி மட்டும் இல்லை, மாறா மதுரமா இருந்த உனக்கு ஏலிம் வா வா. அப்பாவை ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்பாவை சந்தோஷப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு செழிப்பான இடம். அந்த துக்கமா லாங் ஃபேஸ் கிரையிங், ஜஸ்ட் த்ரோ இட். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு தைரியம் வருது? உங்க கையில ஒண்ணுமே இல்லை சார், உங்க கையில ஒண்ணுமே இல்லை சிஸ்டர். வாக் லைக் யூ ஹேவ் எவ்ரிதிங். ஏன் தெரியுமா? ஏன் அப்படி சொல்றேன்? இட்ஸ் நாட் மோட்டிவேஷன். உலகத்தில் சொல்லுவாங்க நீங்க எல்லாம் இருக்க மாதிரி நடங்கன்னு. இட்ஸ் நாட் மோட்டிவேஷன். ஏன் தெரியுமா? எல்லாம் அறிந்தவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் எனக்குள்ள இருக்கிறார். அதனால ஐ எம் வாக்கிங். என்ன உங்ககிட்ட ஒண்ணும் இல்லை, நாங்களாம் எப்படி இருக்கோம், நீனும் இப்படி இருக்க. எப்பா உங்ககிட்ட எல்லாம் இருக்கு. இயேசு இருக்காரா? ஆவியானவர் இருக்காரா? எனக்குள்ள அவர் இருக்கிறார். Walk like you have everything now. That is not a false hope. அது எதுவும் பொய்யான மோட்டிவேஷன் இல்லை. சத்தியம் சொல்லுகிறது, உங்களுக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். So you have everything. You have everything. So walk like you have everything. எழுந்து நிப்போமா தேவ சமூகத்தில். ஓ ரலமல ஷிதரபலா. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the one who speaks in tongues edifies himself, அப்படி இல்லைன்னா strengthens himself, அப்படி இல்லைன்னா build himself. இப்போ நீங்க உடஞ்சு போயிட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் என்னை வந்து கட்டணும்னு வெயிட் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. சம் பாஸ்டர் வந்து என்னை கட்டணும், சில ப்ராஃபிட் வந்து என்னை கட்டணும், ஏதாவது ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட் வந்து என்னை கட்டணும்னு வெயிட் பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் broken and shattered, நீங்க இடிஞ்சு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே உங்களை கட்டி எழுப்புறதுக்கு ஒரு வழிதான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்யணும்? உடைச்சு உங்களை நொறுக்கி உங்க தலை மேல ஏறி போனா கூட மனிதர்கள் நீங்க என்ன பேசணும் தெரியுமா? ஷதரகலபதரபா. நான் சொல்லுவேன், அப்படியே உட்காராதீங்க, நடங்க. 10க்கு 10 ரூம்னா கூட பரவாயில்ல, நடங்க. கையை வீசி வீசி நடங்க, கையை உயர்த்தி உயர்த்தி நடங்க. சந்தரகலதரபலா நீரகபதரபதரகலதரா ஷினகதரபரகதர. அப்படி நீங்க பேச பேச யூ பில்ட் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களை கட்டி எழுப்புறீங்க. தாவீது தன்னை தானே திடப்படுத்தி கொண்டான். அவர் எப்படி திடப்படுத்தினார்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்மளே திடப்படுத்துகிறதற்கு தான் நமக்கு அந்நிய பாஷை. நமக்கு அந்நிய பாஷை.
நீங்க உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ற ஒரே வழி, don't expect people to come and build you, don't expect people to come and edify you. The Spirit of God, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை பில்ட் பண்றதுக்கு, உங்களை ரிஸ்டோர் பண்றதுக்கு, உங்களை கட்டி எழுப்புறதுக்கு அவர் வல்லமையுள்ள. பேசுங்க எல்லாரும், வாய்களை திறந்து. சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாரும் பேசுங்க. சந்தி கதர பகதர பலகதரா நீ பகதர பல சிந்தரே பலதர கபோ இமதர மகதிர பல சேவதரோ ஏலக பல பதர பதர மதிர பகா நீ பதர மஷி கதர வரதர பலபா ஏசர பல பதரபா. நீங்க பேச பேச உங்க கண் திறக்கும், உங்க காது கேட்கும், உங்க இருதயம் உணரும். உணர்வுள்ள இருதயம். உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி வந்த காலேப் வேறே ஆவி உடைய காலேப், வேறே ஆவி உடைய காலேப், வேறே ஆவி. இந்த உலகத்தின் ஆவி அல்ல, உலகத்தின் ஆவி அல்ல, தேவ ஆவி. நிகதர பகதர மலதர பஷிதர பதுர பபதரா ஏலகதர மலக ஷிந்தரே பலதரா ஈசே கர பதுரி பசி கர பபா பபா பபா. நல்ல வாய் திறந்து பேசுவோம், நல்ல சத்தமிட்டு பேசுவோம். இங்க நம்மளை தடை பண்ண யாரும் இல்லை, இங்க நம்மளை கேள்வி கேட்க யாரும் இல்லை. This is the right time for you to open up, open up, open up, open up, open up. No more long face, no more long face, no more tears. இனி சோக முகம் அல்ல, இனி அழுகை இல்ல, இனி ஆனாலும் இல்ல. ஷிகதர பகரபலோ நிகபல பதரகலப ஷிபபமதர நிகபப. வேறே ஆவி, வேறே ஆவி, தேவ ஆவி. எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் சத்துருவின் தந்திரங்களையும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற கிருபை. உங்க full strength, full strength, முழு பலம், உங்க full strength Yes, Lord Jesus. 2026க்குள்ள நம்ம நுழைய போகிறோம். ஒரே ஒரு முடிவு, தேவனோடு ஒரு உறவு. அந்த உறவை மேம்படுத்த அந்நிய பாஷை. ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது அந்நிய பாஷை பேசு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா நான் நிறைய பாஷைகளை பேசுறேன், உம்மோடு நான் உறவாடணும், ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க,
எனக்கு ஒரு செழிப்பான இடம் உண்டு. சொல்லுங்க, எனக்கு ஒரு செழிப்பான இடம் உண்டு. எனக்கு ஒரு ஏலிம் உண்டு. எனக்கு ஒரு ஏலிம் உண்டு. எனக்கு ஒரு கானான் உண்டு. நான் இனி ஆனாலும்னு சொல்ல மாட்டேன். இனி கர்த்தர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது இந்த 3 நாள் மீட்டிங்கை ஆசீர்வாதமாக நடத்தி தந்த ஆவியானவருக்கு எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி என்று சொல்லலாம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் இல்லைனா இந்த 3 நாளும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த 3 நாளும் நம் மத்தியிலே தேவ செய்தியை கொடுக்க வந்த பாஸ்டர் லியோ ராகேஷ், சிஸ்டர் லியோ ராகேஷ்காக தேங்க்யூ என்று சொல்கிறேன். ஆண்டவர் இன்னும் உங்களை அதிகமாய் பயன்படுத்தட்டும். அநேக உடைந்து போன உள்ளங்களை கட்டட்டும். அநேக சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை கர்த்தரிடத்தில் சேர்க்கட்டும். அநேக சபைகள் எடிஃபை பண்ணுவதற்கு இந்த தேவ ஊழியர்கள் வல்லமையாய் பயன்படுத்த எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, இயேசுவே இவர்கள் பயன்படுத்தப்படுவார்களாக. ஆண்டவர் இப்படியாப்பட்ட பட்டணத்தை மாத்திரமல்ல, இன்னும் அநேக பட்டணங்களுக்கு ஆண்டவரே இவர்களை ஆசீர்வாதமாகவும், ஆண்டவரே தேவ ராஜ்யம் இன்னும் ஆண்டவரை சீக்கிரமாய் விருத்தி அடைய இவர்கள் இருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரிடத்தில், ஓ லார்ட் தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். மூன்றாவதாக நீங்க இல்லைன்னா அந்த மீட்டிங் இல்லை. ஆமென். 3 நாளும் அந்த ஒவ்வொருவருக்காக நான் நன்றி சொல்கிறேன். பெண்கள் முகாமுக்கு வந்தவர்கள், வாலிப முகாமுக்கு வந்தவர்கள், இந்த 2 நாட்களும் 2 வேளையில் வந்தவர்களுக்காக நீங்களே நல்ல கைத்தட்டி தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா ஜீசஸ். நீங்கள் இல்லாமல் இந்த மீட்டிங் ஆசீர்வாதமாக நடக்க கர்த்தராகிய ஆவியானவர் கர்த்தர் உங்களை அருமையாய் கொண்டு வந்து இந்த மாதிரியான சத்தியங்களை கேட்க வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கீபோர்டு வாசித்து உதவி செய்த பாஸ்டர் ஜான் உபதியாக்காக தேங்க்யூ என்று சொல்கிறேன். உண்மையாகவே என்ன ஹல்லேலூயா எங்கள் சிஸ்டர் சொன்ன மாதிரி என்ன ஹம்பலாக பார்த்த போல் நான் ஹம்பலாக பார்க்குறேன். எனக்கு எதேச்சியாக கிடைத்த ஒரு அருமையான நண்பர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சபையிலிருந்து வந்து உங்கள் ஒரு விசுவாசிக்காக நன்றி என்று சொல்கிறேன். அருமையான ஒரு போதகர். ஆமென். சேர்ந்து அவரோடு கை கோர்த்து அதிகமாய் ஜெபியுங்கள். அதிகமாய் அந்த சபையும் கட்டப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு இடத்திற்காக ஜெபியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது அது எப்படி நடக்கும்? அது எப்படி அந்த ஏரியாவில் கிடைக்கும்? இல்லை சொன்னல, அது எப்படி இல்லை நடக்கும்? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்கு தடையாய் வருகிற அத்தனை சத்துருவை முறியடிக்கிறதுக்கு வல்லமை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் சபையே, நான் விசேஷமாக சொல்கிறது இந்த பாஸ்டரோட சபை விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜெபியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாட் த லீஸ்ட் என் சபை விசுவாசிகள் இந்த மீட்டிங்காக கொடுத்து உழைத்து பிரயாசம் எடுத்து ஜெபித்து ஒவ்வொரு 40 நாள் இதற்கு முன்பதாக ஜெபம் நடந்தது. ஒருவரும் மிஸ் ஆகாமல் ஜெபித்தார்கள். வீட்டிலிருந்து ஜெபித்தார்கள், சபைக்கு வந்து ஜெபித்தார்கள். அவர்களுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆமென். அதே போல் என் மனைவிக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, அழகாக இதெல்லாம் ஃபார்ம் அந்த எழுதி வச்சு இந்த மீட்டிங் இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், நமக்கு அதெல்லாம் ஆகாது, செட் ஆகாது. எனக்கு இதெல்லாம் செட்டாகவே ஆகாது. நம்மெல்லாம் அப்படி போயிட்டு வரவைங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராம் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி அதெல்லாமே என்கிட்டையும் கேட்பா, ஏதோ பார்த்து செய், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க அப்படி வளர்ந்துட்டாங்க. அவங்க வந்து அப்படி எல்லாமே அப்படி நீட்டாக இருக்கணும். ரொம்ப படிச்சுட்டா அப்படி தான் போல இருக்கு. ஆமென். ஏன்னா சிஸ்டர் பிரின்சிலியா ராகேஷ் நல்லா படித்தாங்க, அதனால் அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க.
அதே போல் அவர்களும் அருமையாய் இந்த மீட்டிங்க்கு முன்பதாகவும் சரி, நோட்டீஸ் அடிப்பதில், டிசைன் பண்ணுவதில், எஃப்சி அவங்க எல்லாம் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் என் ஃப்ரெண்டு இருக்கார் வினோத், இவங்க எல்லாமே அந்த பேனர்ஸ் எல்லாமே எங்கேயுமே நாங்கள் டிசைன் பண்ண போல் அவங்க மொபைல்லையே டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து அதுக்கு மாத்திரம் பேனர்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு உதவி செய்த வாலிபர்கள், இப்படி எல்லாரும் ஒரு சிறு சபை தான், ஆனால் எல்லாரோட கரங்களும் இங்கே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இங்கே இருக்கிற யாராவது முகங்கள் ஞாபகம் வந்துச்சுன்னா ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். அவர்களுக்காக ஜெப சப்போர்ட் தேவைப்படுகிறது, அவர்களுக்காக ஏதோ ஒரு காரியம் தேவைப்படுகிறது என்பதை உணர்த்துவதற்காக தான் அதை செய்கிறார். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது ஏதோ ஒரு நாளில் முடிய வேண்டியது அல்ல. சொன்னது போல அபிஷேகத்துக்காய் காத்திருங்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்கள். ஆமென். அது ஒரு பெரிய பலன். ஆமென். அது சும்மா இல்லை, அவங்க அனுபவிக்கிறனால சொல்கிறாங்க. அனுபவிக்காமல் ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. சும்மா சொல்லலாம், ஆனால் அனுபவித்து பாருங்கள். எல்லாத்தையும் மீறுவதற்கும் எல்லாத்தையும் ஜெயிப்பதற்கும் அது ஒரு பெரிய பலன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளை ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த 3 நாட்களும் ஆண்டவர் ஆவியானவர் நீங்கள் பலமாய் கிரியை செய்திருக்கிறீர். நன்றி. அநேக இருதயங்களை தொட்டிருக்கிறீர். நன்றி அப்பா. அநேக சபைகளிலிருந்து வந்தாங்க அப்பா. அந்த சபைக்கு அவர்களை ஆசீர்வாதமாக வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக பெண்கள் வந்தாங்க ஆண்டவரே. அந்த இடத்துல ஒரு ஜெபசேனை எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த கொடைக்கானல் இருக்கிற அந்தகாரங்கள் நீங்கும்படியாக அவர்கள் எழும்பி ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரும் சேனையாய் எழும்பட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அநேக வாலிபர்கள் வந்தார்கள் ஆண்டவரே. அவர்களின் கத்தை தொடுவீராக, பயன்படுத்துவீராக ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. இந்த இளம் வயதில் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னும் அதிகமாய் எழும்பட்டும் தகப்பனே. இந்த கொடைக்கானல் பட்டணம் அது போதை பட்டணமாக அல்லாமல் ஜெபிக்கிற ஒரு பட்டணமாக, ஒரு ஜெபசேனை நிறைந்த ஒரு பட்டணமாக கர்த்தர் மாற்றுவீராக. அநேக வாலிபர்கள் உமக்காக எழும்பி நிற்பதை பார்த்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தின இயேசுவே. ஆமென், ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து நாங்கள் ஜெபத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலும் காத்திருக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவீராக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பலப்படுத்துவீராக, அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆவிக்குரிய ரீதியிலும் அவர்கள் இன்னும் ஒரு படி மேன்மையாய் போகக்கூடிய கிருபையும் பலனையும் ஒவ்வொருவர் தலைமையிலும் நீர் வைப்பீராக அப்பா. ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே இந்த 2 நாளும் 3 நாளும் ஊழியத்துக்கு வந்து ஆண்டவரே இந்த குளிரின் மத்தியிலும் எங்களுக்காக பிரயாசம் எடுத்து ஆண்டவரே ஊழியத்தை முடித்திருக்கிற ஆண்டவரே இருவருக்காக ஜெபிக்கிறப்பா. இவருடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, இவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, இவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்ன திட்டத்தோடு என்ன நோக்கத்தோடு இவர்களை நீர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறீரோ இதற்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. இது போதாது ஆண்டவரே, இது சிறு கூட்டம், லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. பெரிய பெரிய மேடைகளில் நின்று ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கும் ஆண்டவரே அங்க இருக்கிற பெண்களும் வாலிபர்களும் ஆண்டவரே உமக்காய் வைராக்கியமாய் நிற்பதற்கும் இவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. இப்படியாப்பட்ட இன்னும் ஊழியர்கள் நம் தமிழ்நாட்டில் எழும்பட்டும் ஆண்டவரே. இவர்கள் மாதிரி இன்னும் அநேகர் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆங்காங்கே எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டும் தகப்பனே. இந்த பட்டணத்திலிருந்து அநேகரை எழுப்புவீராக. கர்த்தர் அப்படியாக செய்ய போகிற பெரிதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise the lord, praise the lord. thank you. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். பாஸ்டர் thank you, பாஸ்டர் thank you, hi thank you. ஆமென், ஹல்லேலூயா. போயிட்டு வாங்க சந்தோஷமா.